ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து என்னோட லாஸ்ட் வீடியோவில் மதர்ஸ் பாஷ் ரிவ்யூ பற்றி பேசும்போது அதில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் பற்றி ஒரு வீடியோ போடணும்னு. ஆக்சுவலி நான் வந்து டெலிவரியெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ நம்ம டெலிவரிக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் பண்ணுறதை பற்றி போடுறதுக்கும் ஆஃப்டர் டெலிவரி பண்ணுனா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு கிளியராக சொல்ல முடியும், கிளாரிட்டி இருக்கும், இது தேவை இது தேவையில்லைன்னு. ஸோ எனக்கு வந்து நான் போடணுன்னே யோசித்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அது நான் என்னென்ன பேக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், எது எது வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெலிவரியாக இருந்தால் நமக்கு கன்ஃபார்மாக எப்போ டெலிவரி ஆகும், பெயின் வரும்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கன்ஃபார்மாக தெரியாது. சில பேருக்கு சீக்கிரமாகவே பெயின் வந்துடும், சிலருக்கு வந்து ரொம்ப லேட்டாக கூட ஆகலாம். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பேக்கை வந்து ஒரு 34-35th வீக்லேயே நம்ம பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்னென்ன எடுத்துக்கிறது, சம்டைம்ஸ் கண்ணா பின்னா நிறையா கூட வாங்கிடுவோம் பேபிஸ்க்கு அப்படி இப்படின்னு. ஸோ என்ன வாங்கலான்னா, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு என்னென்ன பேக் பண்ணணும்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் பண்ணும்போது முக்கியமான ஒன்று நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஃபைலு, அது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்சிஹெச் ஐடின்னு ஒன்று நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குவோம் ப்ரெக்னென்ட் ஆன உடனே. அது வந்து கன்ஃபார்மாக வந்து 5th மந்த்துக்குள்ளே வாங்கிக்கோங்க. அது அந்த ஐடி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த ஐடி யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்துட்டு நம்ம ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங்க்கு வந்துட்டு ஃபீடிங் ட்ரெஸ்ஸு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த ஜிப் டைப் நைட்டிக்கு போகிறத விட நீங்கள் அந்த ஃப்ளிப் டைப் ஃபீடிங் ட்ரெஸ் வந்திருக்குல்ல, அது வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஜிப்புன்னா கூட நமக்கு பேபிக்கு அந்த ஜிப்பெல்லாம் கூட ஸ்கின்ல பட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃப்ளிப் டைப் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கும். ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸில் வந்து விற்கிறாங்க. பட் நீங்கள் கிளாத் குவாலிட்டியும் எப்படி இருக்குது என்னென்னு வந்து அந்த ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் டெலிவரிக்கு போகிறப்போ ஒரு 3 to 4 வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபீடிங் ப்ரா வந்து நான் என்னோட 2 பேபிஸ்க்குமே யூஸ் பண்ணலங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்துட்டு அது ஏதோ ஃபீடிங் ப்ரா யூஸ் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு மைண்டுக்குள்ளே அது எப்படியோ வந்துருச்சு. அதுக்காக வந்து நான் வாங்கினேன், ஆனால் நான் யூஸே பண்ணல. எனக்கு நார்மல் ப்ராவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வெயிட்லாம் போடுவோம்ல, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் 1 size எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு அது ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த ஃப்ளிப் டைப் ஃபீடிங் ட்ரெஸ்ஸில் நீங்கள் நார்மல் ப்ரா போட்டுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்னோடய 2 பேபிஸ்க்குமே நான் வந்துட்டு நார்மல் ப்ரா தான் யூஸ் பண்ணேன். ஃபீடிங் ப்ரான்னு தனியாலாம் நான் வந்து வாங்கலை. ஸோ அதுக்காக ஒரு அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணவும் இல்லை. ஸோ ஓகே தான், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அப்படி தான் நான் இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஃபீடிங் ப்ரா தேவையில்லைன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் வந்து அந்த டிஸ்போசபிள் ப்ரெஸ்ட் பேட் இருக்குல்ல, அது வாங்கிக்கோங்க. அது டிஸ்போசபிள் டைப் வாங்கிக்கோங்க. பேபி ஹக்கில் இருக்குது,
நிறைய பிரான்ச்சில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அது வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு லீக்கேஜ் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கிறது, இது டிஸ்போசபிள்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். வாஷபிள் கூட இருக்குது. நான் வாஷபிள் தான் வாங்கினேன். ஓகே, நான் அது பெருசாக யூஸ் பண்ணலைங்க. வாங்கினேன், ஏன்டா வாங்கினோன்னு இப்போ நான் யோசிக்கிறேன். இருக்குது, அப்படியே இருக்குது. அது ஒரு 1 செட்டு மட்டும் யூஸ் பண்ணேன், பெருசாக யூஸ் பண்ணல. பட் ஆனால் வந்து நீங்கள் டிஸ்போசபிள் வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யூஸ் ஆகும் தான், அது தேவை தான், வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ரிட்டன் ஹோம் வரும்போது போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ், உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான ஹாஸ்பிட்டலில் தேவையான ஃபேஸ் வாஷ், ப்ரஷ், பேஸ்ட்டு, கோம், தலை சீவிக்கிறதுக்கு ஹேர் கிளிப்ஸு இதெல்லாம் எடுத்துக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது சில ஹாஸ்பிட்டலில் அவங்க குளிக்க சொல்லிடுவாங்க, ஹேர் வாஷ் கூட பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஹேர் வாஷ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. டெலிவரி ஆனவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண தான் சொல்லுவாங்க, உடனே குளிக்க வேணாம்னு சொல்லுவாங்க தலைக்கு. என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு எனக்கு தெரியல நிறைய அம்மாக்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு. பட் எங்கள் அம்மா, என்னோட சுற்றி இருக்க என்னோடய நெய்பர்ஸ் கூட நான் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ இல்லை அம்மா சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 days கிட்டே என்னை குளிக்கவே விடலை. நான் வந்து சும்மா டவல் பாத் தான் பண்ணிக்கிட்டேன். என்னாலே முடியல. எனக்கு சம்மரில் வேறு பேபி, என்னோடய 2 பேபியுமே சம்மர் தான். ஸோ இல்லை இந்த டைம் வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், நான் வந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் குளிச்சிடுவேன், நான் டெய்லி குளிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கே சில டவுட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஹெட் பாத் வந்து வேண்டாம். ஹெட் பாத் எடுத்தோன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு, சிலருக்கு ஒத்துக்காது, சிலருக்கு ஒத்துக்கும். நான் யாரையும் மிஸ்லீட் பண்ணல. அது இது வந்து நம்மளோட ஹெல்த்தை பொறுத்தது. நிறைய சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஹெட் பாத் பண்ண வேண்டாம், ஹெட் பாத் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. ஒருவேளை அந்த ஒத்துக்காத பீப்புளில் நம்ம இருந்தோன்னா நம்ம ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும், அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஹெட் பாத் எடுக்க வேணாம். நீங்கள் தலை நல்லா சீவிக்கோங்க. பட் கொஞ்ச நாள் கழித்து தலைக்கு குளிச்சிக்கலாம், நல்லா தேய்ச்சி நல்லா குளிச்சிக்கலாம். வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு 10 daysக்கு அப்புறமா நீங்கள் தலைக்கு குளிங்க. அது வரைக்கும் வந்து நார்மலாக குளிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம கூட ஸ்டே பண்ணுறவங்களுக்கு சாப்பிடுவாங்கள்ல, நம்மளுமே சாப்பிடுவோம். ஓகே, 2 plate எடுத்துக்கோங்க, ஒரு பவுல், ஒரு ஸ்பூன், டம்ளர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு தண்ணி வந்து வார்ம் வாட்டர் குடிங்க, பச்சை தண்ணி குடிக்க வேண்டாம். வீடு பக்கத்தில் இருந்தால் சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லிக்கலாம். பட் தூரமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிக் ஷாப்பர் பேக் வச்சுக்கோங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸு இல்லை வேறு ஏதாவதுன்னா உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுருவாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேடு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு மேட்டர்னிட்டி பேட்ஸ்ன்னு இருக்குது. இதுலேயுமே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஹாஸ்பிட்டல்லே ஆக்சுவலி நமக்கு வந்து பேடை ப்ரொவைட் பண்ணுவாங்க, நிறைய ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருவேளை அதை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கோங்க, அவங்களே கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஹாஸ்பிட்டலே கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் கொடுக்கல அப்படின்றப்போ நீங்கள் வந்து நியூ மாம்னு ஒரு மேட்டர்னிட்டி பேட் இருக்குது, வேறு பிராண்ட்ஸ் கூட இருக்குது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நியூ மாம் அது வாங்கிக்கோங்க. ஆனால் அதுவுமே ரொம்ப திக்காக தாங்க இருக்கும், அதுலேயே டிஸ்போசபிள் அந்த பேண்டியும் இருக்கும். அது வந்து நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் நான் வந்துட்டு அதை ஆர்டர் போட்டேன். இது
இதில் என்னென்னா அமேசானில் வந்துட்டு தான் ஆர்டர் போட்டேன். அதில் வந்து பேக் ஆஃப் 1ன்ற ஆப்ஷனே கிடையாது, பேக் ஆஃப் 3ன்ற ஆப்ஷன் தான் இருந்தது. இப்போது அது மாறிடுச்சுன்னு எனக்கு தெரில, மாறலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய செகண்ட் பேபிக்கும் நான் செக் பண்ணேன், அது பேக் ஆஃப் 3 தான் இருந்தது, பேக் ஆஃப் 1 இல்லை. ஸோ அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஷாப், எங்கேயாவது மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் அந்த இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே அது இருக்குது, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. பேக் ஒன் பேக் வாங்கிக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவோம் அதுவே யூஸ் பண்ணுங்கள், எக்ஸல் பேட் யூஸ் பண்ணுங்கள். நான் இதுதான் என்னோடய 2 பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணேன். ஹாஸ்பிட்டல்லே கொடுப்பாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியல, நான் கேட்கவும் இல்லை. நான் வந்து ரொம்ப அவசரமாக அந்த நியூ மாம் பேட் ஆர்டர் பண்ணிட்டேன். டோட்டல் வேஸ்ட்டு, 3 பேக் வேறு, எல்லாமே வேஸ்ட்டு, யூஸே பண்ணலை. நான் நார்மல் ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ண பேட் யூஸ் பண்ணேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நார்மல் பேட் நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அதான் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்களான்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, இல்லைனா நீங்கள் நார்மல் பேடை யூஸ் பண்ணலாம். அப்பப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பீரியட்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் 30 days வரைக்கும் இருக்கும். இதுவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, 30 days வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாகச்சும் இருக்க தான் செய்யும், அது வந்து பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாலாடை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை இந்த ஃபில்லர், இது எதுக்குன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு வந்து மில்க் வந்து வாட்டர் மாதிரி தாங்க இருக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மில்க் வந்து நமக்கு திக்காகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சமாகவும் தான் வரவும் செய்யும். பேபிக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ், அந்த ஃபஸ்ட்டு 5 days வரைக்கும் பேபி கொஞ்சமாக தான் குடிப்பாங்க, ரொம்ப கொஞ்சமாக தான் குடிப்பாங்க, அதுவே அவங்களுக்கு அது போதும். அதுக்கப்புறம் போக போக தான் அவங்களோட அந்த ஃபீடிங் வந்துட்டு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு டைமும் வந்துட்டு அவங்க ஒரு வேளை எடுத்துக்கல, சிலருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி இதில் மில்க்கை கலெக்ட் பண்ணி, ஆனால் நீங்கள் டைரெக்ட் ஃபீட் தான் பண்ணணும். 1 or 2 times நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தது, பேபி எடுத்துக்கல அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி மில்க்கை கலெக்ட் பண்ணி நீங்கள் இது மூலமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபில்லர் மூலமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேபிக்கு கொடுக்க ஈஸியாக இருக்கும், அவங்க குடிச்சிப்பாங்க. அப்புறம் இந்த ஃபீடிங்கில் வந்து ஃபீடிங் வந்து நீங்கள் ஃபீட் பண்ண தான் பேபியோட அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், அந்த ஃபார்முலா தான். பேபி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாடி வந்து மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது நான் என்ன நினச்சிட்டேன், குழந்த பிறந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மில்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை பற்றின எனக்கு பெரிய அவேர்னஸ்ஸே இல்லை. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பேபி சரியாக மில்க் குடிக்கல, அது குடிக்குதா குடிக்கலையா அப்படின்ற ஐடியாவே எனக்கு தெரில. குடிக்குதுன்னே நினச்சிட்டு நான் இருந்தேன். அவன் ஆனால் சரியாக குடிக்கல போல், கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணான். அப்புறம் பயந்துட்டு நானே ஃபார்முலா கொடுத்தேன். ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஆகிடுச்சு. நமக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும், பேபி குடிக்கிறாங்களா குடிக்கலையான்னு. அது நியூ மாமுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம கொடுக்க தான் வந்து அது வரும். அவங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் குடிப்பாங்க, அதுவே அவங்களுக்கு போதும். ஸோ வெயிட்டும் வந்து நமக்கு ஸ்லோவாக தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், பேபிக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து நிறைய வீட்டுக்கு நம்மளை பார்க்க வரவங்கெல்லாம் நம்மளை வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, பால் பத்துதான்னு. பால் எல்லாம் பத்தும், அதை கேட்டே நமக்கு ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலா கொடுக்கறதுக்கு அதை தள்ளிடுவோம். என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் கொடுக்க தான் செஞ்சேன் ஃபார்முலா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ஆகி. பட் 5 months வரைக்கும் கொடுத்தேன், 6th month கொடுத்தேன். அதாவது 1 dayக்கு 1 or 2 times தான் கொடுப்பேன், மீதி டைம் நான் அது வந்து ஒரு பயத்தில் கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து பேபி அவனாகவே அந்த ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணிட்டான், என்கிட்ட மட்டும்தான் குடித்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 5 months நான் கரெக்டாக கொடுக்கலன்றது எனக்கு ஒரு மாதிரி என்னோடய
மண்டைக்குள்ளே போய் எப்படி உட்காந்துக்கிச்சு. அதனால் அவனுக்கு நான் ரொம்ப நாள் கொடுக்கணும்னு சொல்லி 2.5 years கிட்டத்தட்ட 3 ஆகிற வரைக்கும் நான் வந்து கொடுத்தேன் அவனுக்கு. ஸோ நம்ம வந்து நீங்கள் ஃபார்முலா ஒரு வேளை கொடுக்குற ஆப்ஷன் வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். அதை வேணும்னா 1 or 2 times கொடுங்க. நீங்கள் அதையே கொடுத்துட்ருந்தீங்கன்னா உங்களோட சப்ளை வந்து கரெக்ட் ஆகாது, குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ஃபீடு தான் வந்து நம்ம நல்லா கொடுக்கணும். கண்டிப்பாக வரும், கொடுக்க தான் வரும். இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து நீங்கள் வின்டரில் உங்களுக்கு டெலிவரி அப்படின்னா உங்களுக்கு தேவையான கேப்பு, ஸ்வெட்டர் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பேபிக்கு உள்ளதை நான் அடுத்தது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட ஸ்டே பண்ணுறவங்களுக்கு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க, 1 or 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் டவல் எடுத்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன், டவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒன்றுங்க இந்த ஃபீடிங் பில்லோ. ஸோ ஆஃப்டர் டெலிவரி நம்மளை வந்து செகண்ட் டேவே எழுந்திரிச்சு உட்கார சொல்லுவாங்க, வாக் பண்ண சொல்லுவாங்க. சி செக்ஷனாக இருந்தால், எனக்கு வந்து 2மே சி செக்ஷன் தான். ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம உட்காந்துக்கிட்டு இது பண்ணால் நார்மல் வெஜினல் டெலிவரியிலையும் கஷ்டம்தான் உட்கார்றதுக்கு, எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஸோ நமக்கு இந்த ஃபீடிங் பில்லோ போட்டு பேபிக்கு நம்ம ஃபீட் பண்ணோன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் இந்த பில்லோ வாங்கலை. அப்போ வந்து நான் ஏதோ ஒரு திங்கிங்கில் எதுக்கு ஃபீடிங் பில்லோன்னு செப்பரேட்டெல்லாம் வாங்கணும், நார்மல் பில்லோலே வச்சு கொடுத்துக்கலாம், நார்மல் பில்லோ யூஸ் பண்ணேன். ஆனால் அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நம்மளே ரொம்ப டயர்டாக இருப்போம். சம்டைம்ஸ் பேபி நகர்ந்து போயிடும். நான் வந்து ஃபீட் பண்ணும்போதே நிறைய டைம் நான் வீட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளில் வந்து நான் தூங்கியிருக்கேன். பேபி நகர்ந்து கூட கீழே விழுகிற லெவலுக்கு கூட போகிற மாதிரி ஆகும். ஸோ நம்ம ஃபீடிங் பில்லோனா கரெக்டாக பேபி இதுக்குள்ளேயே இருப்பாங்க, நமக்கு ஃபீட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீடிங் பில்லோ அதுக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேபியை வந்து டம்மி டைம்னு சொல்லி நம்ம இதில் வந்து நீங்கள் படுக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேபி உட்கார ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா பேபி விழுந்துருவாங்கல்ல. ஸோ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பேபி விழுகாமல் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குவாங்க, நல்லா சாஞ்சி உட்காந்து விளையாடிக்குவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இது நல்லாவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஓப்பனபிள் ஜிப் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கவரை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கரலாம். இதில் வந்து இந்த நான் வாங்கியிருக்க மெட்டீரியல் வந்து இது காட்டன் இல்லைங்க, இது வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது. இது என்ன மெட்டீரியல், பாலிஸ்டர் அந்த மாதிரி டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ காட்டன்லேயும் நிறையா இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு 1000 above 1500 அந்த ரேஞ்சஸில் இருந்தது. எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இது வந்து ஒரு 700க்கு தான் நான் வாங்கினேன். அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போடுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் நல்லா க்யூட் பிரிண்ட்ஸ் இருக்குல்ல, அதனால் நான் இது வாங்கிட்டேன். நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த ஃபீடிங் பில்லோ கன்ஃபார்மாக வாங்கிக்கோங்க. ஃபீடிங் பில்லோ இஸ் மஸ்ட். அப்புறம் டிஸ்போசபிள் பேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது வேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டு நீங்கள் நீட்டாக அதை பேக் பண்ணி வச்சிடலாம். ஓகே, அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேபிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேபிக்கு என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பேபிக்கு வந்து எல்லாத்தையும் உங்களோடது செப்பரேட் பேக்கில் பேக் பண்ணிக்கோங்க, பேபிக்கு தனியாக பேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், அது மாதிரி பேபிக்கு வந்து அதுக்குள்ளே நீட்டாக அடுக்கி வச்சுக்கோங்க தனியாக. ஸோ பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பேபி டெலிவரி ஆனோன்னா நம்ம வந்து போய் வாங்குவோம்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு திக்கான டவல் இல்லை ஒரு சின்ன பெட்டு மாதிரி இருக்கும், ரிசீவிங் பிளாங்கெட் அந்த மாதிரி இருக்குது, அது வாங்கிக்கோங்க. ஹாஸ்பிட்டல்லையே ஒரு இதில் வச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை அதுக்கு மேலே இந்த டவல் மேலே அவங்க கொடுக்கும்போது வாங்கிக்கோங்க. ஸோ ரிசீவிங் பிளாங்கெட்னு ஒன்று இருக்குது, அது வாங்கிக்கோங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு. ஹாஸ்பிட்டல்லையே பேபியை வந்து குளிப்பாட்டிட்டு அவங்களே ஒரு ட்ரெஸ் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் அப்பப்போ பண்ணிக்குவோமா. அதுக்கு வந்து சம்மர் பேபிஸ்க்கு வந்து நல்லா க்யூட்டாக நல்லா காட்டனில் இந்த க்யூட் ஜப்லாஸ் வாங்கிக்கோங்க. கேர்ளா பாயா நமக்கு தெரியாது, ஸோ நியூட்ரல் கலர் 2 பேரும் போட்டுக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜப்லாஸ் வந்துட்டு பேபிஸ்க்கு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம பேபி தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம், நல்லா ஆசைப்பட்டு நிறைய வாங்கிடுவோம். அப்படிலாம் வாங்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நிறைய விசிட்டர்ஸ்லாம் வருவாங்க. வர்றவங்க எல்லாருமே கையில் கிஃப்ட் ஹேம்பரோடு வருவாங்க. அதில் ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து அதனால் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா பேபி வந்து கிடுகிடுன்னு வளர்ந்துருவாங்க. ஸோ எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங்கில். ஸோ பேபிக்கு இது மாதிரி வந்துட்டு ஒரு 4 or 5 செட் வாங்கிக்கோங்க. இது டே டைமில் போட்டுக்கிறதுக்கு. நைட் டைமில் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி நைட் சூட் வாங்கிக்கோங்க. ஓகே, பேபி எப்பயுமே வார்மாக இருக்கணும். அதனால் வந்துட்டு டே டைமில் நீங்கள் இந்த ஜப்லாஸ் போட்டாலும் நீங்கள் அந்த மஸ்லின் கிளாத் வச்சு ஸ்வாடல் பண்ணிடணும். ஸ்வாடல் பண்ணுறது எப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்கும், அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சும்மா சுற்றி கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஸ்வாடல் கிளாத் இருக்குது, மஸ்லின் கிளாத்து, அதில் வாங்கி பேபியை வந்து வார்மாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கையில் போடுற மிட்டன்ஸ், கேப், காலில் போடுறது சாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 2 செட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் நம்மளோட விசிட்டர்ஸ் எல்லாருமே வந்து கொண்டு வருவாங்க. அதில் வந்து நிறைய இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்டாக தாங்க போகும். அதனால் நீங்கள் வாங்கும்போதே 1 or 2 செட்டு வாங்கி கையில் காலில் போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா பேபிஸ் வந்து அவங்களோட நெயில்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும் இனிஷியலாக. ஸோ அதனால் நீங்கள் அதை போட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க இப்படி பண்ணும்போது எந்த ஒரு கீறலும் விழுகாது. ஸோ நெயில் கட்டர் செட்டுன்னு இருக்குது, அதுவும் வாங்கிக்கோங்க. நான் வந்து இது தாங்க யூஸ் பண்ணேன். என் ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு இது வாங்கினேன். இவனுக்கும் நான் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அது வந்து நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அதுவே வாங்கிக்கோங்க. இது என்னால் யூஸ் பண்ண முடியும், எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் இது வாங்கிக்கிட்டேன். நீங்கள் அது வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து சைஸஸ்லாம் இருக்குது போல், நியூ பார்ன், அப்புறம் கொஞ்சம் அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல, பட் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேபியை சில ஹாஸ்பிட்டலில் பேபியை குளிக்க வச்சோன்னா துடைக்கிறதுக்கு டவல் கேட்பாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க, சில ஹாஸ்பிட்டலில் கேட்க மாட்டாங்க. எங்கள்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்கு டவல் வந்துட்டு நல்லா சாஃப்ட் கிளாத்தில் எடுத்துக்கோங்க. பேபிக்கு சின்ன டவல் போதுங்க, ரொம்ப பெரிய டவலெல்லாம் வேணாம். ஏன்னா குட்டி இவ்வளோ தான் இருப்பாங்க. ஸோ அதனால் சின்ன டவல் போதும் உங்களுக்கு. அப்புறம் நாப்பீஸ்னு இருக்குல்லங்க, கட்டிக்கிற மாதிரி கீழே குழந்தைக்கு, அந்த நாப்பீஸ் வந்து காட்டனில் வாங்கிக்கோங்க. இல்லை கிளாத்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்க சின்னதாக வீட்டிலே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேபிக்கு அந்த கட்டுற சைஸுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிளாத் இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேம்பர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேம்பர்ஸில் வந்துட்டு டேப் வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த கலட்டி மாட்டுற மாதிரி அந்த பேண்ட் ஸ்டைல் வாங்காதீங்க, டேப் வாங்கிக்கோங்க. இனிஷியலாக அந்த பேபியை வந்து கொஞ்சம் ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் டேப் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம கலட்டி இது பண்ணுறது. ஏன்னா பேபியோட கால்லாம் ரொம்ப குட்டியாக சாஃப்டாக இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இதுன்னா நம்ம காலை பிடிச்சி இழுத்து மாட்டிகிட்டு இருக்கணும். நம்ம டேப்புன்னா அவங்க ஈஸியாக இருக்கும், ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பேம்பர்ஸ் போனீங்கன்னா டேப் ஸ்டைல் வாங்குங்க. அது என்ன சைஸ் வாங்கணுன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த சைஸுக்கே போங்க. அதுக்கப்புறம் பெட் வைப்ஸ் போத் அம்மா அண்ட் பேபி 2 பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபியை வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க மோஷன்லாம் போயிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப
அந்த ஃபஸ்ட்டு டைம் போகிற அந்த மோஷன் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நம்ம பேபி ஸ்கின்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப சாஃப்டாக பார்த்து பண்ணணும். அதுக்கு இந்த வாட்டர் வைப்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்லா சாஃப்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரேஷ் க்ரீம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்லலாம் பிறந்த உடனேலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் அந்த கோகோனட் ஆயில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பேபி பிக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ரேஷ் க்ரீம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சாரி, அம்மாவோட இதில் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த நிப்பிள் க்ரீம் அதெல்லாம் கூட இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா எந்த பிராண்டுன்னு பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து ட்ரை ஷீட் வந்துட்டு நீங்கள் சிங்கிளாக வாங்காமல் நல்ல ஒரு பிக் சைஸில் வாங்கி ஸ்டார்டிங்கில் வந்து பேபிக்கு வந்து அவங்க சின்னதாக தான் இருப்பாங்க. ஒரு 2 ஷீட் வாங்கினீங்கன்னா ஒரு ஷீட்டை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் போதும் அவங்கள படுக்க வச்சு நம்ம பேம்பர்ஸ் மாற்றுறதுக்கு. ஸோ அந்த சைஸில் சின்னதாக ஒரு ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷீட்டை அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழந்த வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. வெளியில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெட்டு வந்து இந்த மாதிரி நெட்டட் பெட்டு தான் நம்ம வாங்குவோம். நீங்கள் இந்த மாதிரி வாங்கினாலும் ஓகே. எனக்கு என்னென்னா சம்மரில் வந்துட்டு எனக்கு இந்த நெட் பெட்டில் வந்து உள்ளே காற்றே போகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் மோஸ்ட்லி ஓப்பன்லேயே தான் வச்சுருந்தேன் பேபியை. இந்த மஸ்கிட்டோ ப்ராப்ளம் இருக்குன்றப்ப இதை நான் க்ளோஸ் பண்ணுவேன். மிச்சப்படி நான் இதை வந்து ஓப்பன்லேயே தான் வச்சுருப்பேன். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி போகிறதுனாலும் போங்க, இல்லை வெறும் பெட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு அம்ப்ரெல்லா டைப்பில் நெட் இருக்கும்ல, அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இன்னொரு அந்த கேரி பெட்டு வந்து நம்ம கன்ஃபார்மாக வாங்குவோம். ஸோ அந்த பெட்லேயே நீங்கள் போட்டுட்டு அந்த அம்ப்ரெல்லா டைப்பு அந்த இதை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் செப்பரேட்டாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. பேபிக்கு இனிஷியலாக எவ்ரி 2 hours நீங்கள் வந்து ஃபீட் பண்ணியே ஆகணும். மறக்கக்கூடாது. ஏன்னா நியூ மாவுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப தூக்கம் வரும், நம்மளே அறியாமல் தூங்கிடுவோம். ஆனால் பேபிக்கு ஃபீடிங் ரொம்ப முக்கியம். பேபிக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணால் தான் மில்க்கு கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபீடிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எவ்ரி 2 hours கொடுத்துருங்க. வேறு என்ன சொல்லணும், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். பேபி வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு க்யூட்டான ட்ரெஸ் ஒன்று பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக இதை சொல்ல மறந்துட்டேன், எல்லா இதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கி நல்லா தண்ணியில் நனைச்சி நல்லா காய போட்டு நல்லா பக்காவாக வச்சுக்கோங்க. டைரெக்டாக புது ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பேபிக்கு நம்ம போட மாட்டோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், டைரெக்டாக போடாதீங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்காதீங்க. ஏன்னா வந்து நமக்கு ரிலேட்டிவ்ஸ் விசிட்டு பார்க்க வரவங்க எல்லாருமே கையில் ட்ரெஸ்ஸோடு தான் வருவாங்க. ஸோ அதனால் வந்து பேபி சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டு நம்ம அழகு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கிளாத் டயப்பர் ஆப்ஷன் நிறையா இருக்குது. கிளாத் டயப்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாப்பிலேயுமே வந்துட்டு சூப்பர் பாட்டம்ஸ் அதில் வந்து அந்த நாப்பிலாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று, அதில் வந்து அந்த நியூ பார்ன் சைஸ் ஒன்று இருக்கும். அதை வாங்கிடாதீங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் வாங்குங்க. ஏன்னா நியூ பார்ன் சைஸ் வந்து டக்குன்னு பேபி வளர்ந்துருவாங்க, வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு சைஸ் என்னவோ அந்த சைஸ் வாங்குங்க. அந்த நாப்பி டைப்பு இது அது ஒன் டைம் யூரின் தான் அது வந்து தாங்கும். பட் வெளியில் வந்து உங்களுக்கு வெட்னஸ் அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் 1 டைம் போட்டுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். ப்ரெஸ்ட் பம்ப்பு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரெஸ்ட் பம்ப் வேணும் அப்படின்னா, இப்போ வியரபிள் ப்ரெஸ்ட் பம்ப் வந்திருக்குது, ஒயர்லெஸ். அதில் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். அது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா
சொல்லுங்கள், நான் போடுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். பாய் பாய்.